அனைவருக்கும் வணக்கம். பில்கிஸ் பானு என்ற அந்த பெயரே இந்தியா முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆளும் பாஜக எப்படி சட்டத்தை வளைத்து ஒரு மோசடி செய்து பாஜகவுடைய அந்த பாஜகவை சேர்ந்தவர்களுக்கு விடுதலை கொடுத்தது என்பதை உச்சநீதிமன்றம் விலாவரியாக இந்த தீர்ப்பிலே விளக்கி அவர்கள் மீண்டும் சிறைக்கு செல்ல வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த பில்கிஸ் பானு வழக்கு என்ன அப்படின்னா 2002 குஜராத்திலே நடந்த அந்த மத கலவரத்திலே பல நூறு இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டனர். அப்படி கொல்லப்பட்டு வன்புணர்வு செய்யப்பட்டவர் பில்கிஸ் பானு. ஒரு நீதி கேட்டு நெடிய பயணத்தை மேற்கொண்டார் பில்கிஸ் பானு. குஜராத்திலே இந்த வழக்கு நடந்தால் தீர்ப்பு சரியான முறையிலே கிடைக்காது என்று இந்த வழக்கை மும்பைக்கு மாற்ற சொல்லி உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தார். உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை மும்பைக்கு மாற்றியது. மும்பை நீதிமன்றத்திலே இவர்கள் எல்லோருக்குமே ஆயுள் தண்டனை கொடுத்தார்கள். பெண்ணை வன்புணர்வு செய்த காரணத்தாலும் மற்ற குற்றங்களுக்காகவும் ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது. ஒரு கொடூரமான ஒரு பாலியல் கூட்டு வன்புணர்வு நிகழ்த்தப்பட்டது. பில்கிஸ் பானு என்பவர் தான் அதிலே பாதிக்கப்பட்டவர். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தண்டனை கொடுத்த பிறகு அவர்கள் ஒரு 10 ஆண்டுகள் சிறையில் இருந்த பிறகு அவர்களை விடுதலை செய்ய குஜராத் அரசு, ஏனென்றால் அவர்கள் எல்லாம் பாஜகவை சார்ந்தவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக குஜராத்தை சார்ந்த பாஜக அரசும் ஒன்றிய பாஜக அரசும் ஒன்றாக சேர்ந்து அவர்களை விடுவித்தது. இதில் வேடிக்கை என்னவென்றால் இந்த வழக்கை விசாரித்தது மும்பை. ஸோ இவர்களை விடுதலை செய்ய வேண்டுமா இல்லையா என்பதை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் மகாராஷ்டிரா அரசிற்குத்தான் இருக்கும். குஜராத் அரசிற்கு எந்தவித அதிகாரமும் கிடையாது என்பதை தெரிந்து மோசடியான தகவல்களை உச்சநீதிமன்றத்திலே கொடுத்து உச்சநீதிமன்றத்திலே ஒரு உத்தரவை வாங்குகிறார்கள். அதாவது குஜராத் அரசு இவர்களை முன்கூட்டியே விடுதலை செய்யலாமா வேண்டாமா என்பதை குறித்து முடிவு செய்யலாம் என ஒரு உத்தரவை வாங்கி அந்த உத்தரவின் அடிப்படையிலே அவர்களை விடுதலை செய்திருந்தது. உடனடியாக இதனை எதிர்த்து பில்கிஸ் பானு பாதிக்கப்பட்டவர் என்ற முறையிலே வழக்கு தொடுத்தார். அதோடு மட்டுமல்லாமல் பொதுநலன் சார்ந்து மஹுவா மொய்த்ரா, சுபாஷினி அலி, ரேகா லால் இன்னும் பலர் இந்த வழக்கிலே தங்களை இணைத்து கொண்டு இது ஒரு மிகப்பெரிய அநீதி, இப்படி இவர்களை விடுதலை செய்தது தவறு, விடுதலை செய்திருக்க கூடாது என்று உச்சநீதிமன்றத்திலே வாதங்களை எடுத்து வைத்தனர். இந்த வாதங்களை எல்லாம் நிறைவுற்ற நீதியரசர் திருமதி பிவி நாகரத்னா மற்றும் இன்னொரு நீதியரசர் இருவரும் இந்த விடுதலை தவறு, இவர்களை விடுதலை செய்தது எங்கள் நெஞ்சை உலுக்குகிறது என்று சொல்லி, எப்படி குஜராத் அரசிற்கு இவர்களை விடுதலை செய்ய அதிகாரமே இல்லை, ஆனாலும் குஜராத் அரசு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறது, அந்த ஒரே காரணத்திற்காக இவர்களுடைய அந்த விடுதலை ரத்து செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி, இதற்கு என்ன கொடுமை என்றால் இதற்கு நம்முடைய ஒன்றிய பாஜக என்ஓசி, அதாவது நோ அப்ஜெக்ஷன் கொடுத்திருக்கிறார்கள். இவர்களை விடுதலை செய்ய எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் கிடையாது என்றும் சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் சிபிஐ விசாரித்த வழக்கு. ஸோ இப்படி எல்லாம் ஒரு பித்தலாட்டத்தை செய்து இந்த பாஜகவை சார்ந்தவர்கள் எந்த கொடுங்குற்றம் செய்தவர்களாக இருந்தாலும் பாஜகவை சார்ந்தவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களை விடுதலை செய்ய துடித்தது பாஜக. அதில் இன்று மண் விழுந்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் அவர்கள் அனைவரும் 2 வார காலத்திற்குள்ளே மீண்டும் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். இதில் என்ன மிக மிக கொடுமை எனில், இந்த முன்கூட்டியே விடுதலையான இந்த குற்றவாளிகள் பாஜகவுடைய மேடைகளிலே வந்தார்கள். ஒரு பாஜக எம்எல்ஏ, இவர்களெல்லாம் பிராமணர்கள், பார்ப்பனர்கள், இவர்களுக்கு நல்ல சன்ஸ்கார், அதாவது நல்ல குணங்கள் இருக்கிறதாம், அதனால் இவர்களை விடுதலை செய்தது சரிதான் என்று பேட்டி கொடுத்தார். சனாதனத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய பாஜகவிடம் வேறு என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? நாம் மனுநீதியை அப்படியே இப்பொழுதும் நடைமுறைப்படுத்த துடித்து கொண்டிருக்கிறது பாஜக. அந்த முயற்சிகளுக்கு ஒரு சவுக்கடி, சாவு மணி அடித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்ற நீதியரசர் திருமதி நாகரத்னா அவர்கள் ஏற்கனவே அந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையிலுமே அரசுக்கு எதிராக ஒரு முறைப்பாட்டை ஏற்படுத்தி இப்படிப்பட்ட
அந்த ஒரு முடிவை வந்து பாராளுமன்றத்தை கலந்தாலோசிக்காமல் எடுத்திருக்க கூடாது என்றும் கருத்து தெரிவித்திருந்தார். இப்பொழுது இந்த வழக்கிலே இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்து சாமானியர்களின் நம்பிக்கை உச்சநீதிமன்றம் தான் என்பதை மீண்டும் ஒரு முறை உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு எல்லாருக்குமே வந்து ஒரு அறுதியிட்டு சொல்லியிருக்கிறது. இதில் இன்னொரு வேடிக்கை கொடுமை என்னவெனில் எல்லா பாஜக தலைவர்களும் இதை பற்றி பேச மறுக்கிறார்கள். இதை பற்றி எந்த ஊடகமும் அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டில் நிறைய பேர் பேசி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இதை விவாதமாக்குகின்றன. ஆனால் வடநாட்டு ஊடகங்கள், ஆங்கில ஊடகங்கள் எதுவுமே இதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. இதை யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு பாஜக இல்லாத எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலத்திலே வந்திருந்தால் பாஜக எப்படி வானிற்கும் பூமிக்கும் குதித்திருக்கும். இட் இஸ் அ ஃப்ராட் என்று குஜராத் அரசை நோக்கி குற்றம் சுமத்தி இருக்கிறது. அந்த இதை டிஸ்மிஸ் பண்ணணும், அவரை சிறையில் அடைக்க வேண்டும், இவரை சிறையில் அடைக்க வேண்டும், லா மினிஸ்டரை கைது செய்யணும்னு சொல்லி தலைகீழ நின்று டான்ஸ் ஆடியிருப்பாங்க. ஆனால் பாஜக செய்த இந்த அப்பட்டமான அந்த மோசடி வெளிப்பட்ட பிறகு அனைவரும் மயான அமைதி காத்து கொண்டிருக்கின்றனர். பாஜக வந்து எப்படி பெண்களுக்கு எதிராக பெண்களுக்கு ஒரு ஒத்துழைப்பை கொடுக்காமல், பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு எந்த விதமான ஒரு இதையும் கொடுக்காமல் தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான ஒரு கட்சியாகவே இருந்து வருகிறது. இந்த சம்பவங்கள், இந்த பில்கிஸ் பானு வழக்கிலே நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் இவற்றுக்கெல்லாம் சரிதான், பாஜக மீது நாம் வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் சரிதான் என்பது போல இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்திற்கு மிக்க நன்றிகள். நன்றி, வணக்கம்.